ஷேய் பார்வதி அம்மா, மதுரை மீனாட்சி, சரஸ்வதி, லட்சுமி, நீதிமன்ற கோர்ட்டில் கேளுப்பா. பேப்பர் வாசி விடுதான். நீதிமன்ற கோர்ட்டில் வழக்கு வருது, வழக்கு ஆடுது. தப்புக்கு தண்டனை கொடுக்காத நிலைமையில எல்லாம் நீதிமன்றத்தில் ஆடிக்கொண்டே இருக்கு. இப்போ இவன் தப்பு செஞ்ச கணக்கு இந்த தைப்பொங்கலோட முடிக்கணும். புது தமிழ் வருஷ பிறப்பு, புரியா? இதில் 2026 அரசியல்வாதி ஒட்டுமொத்தமாக கணக்கு முடிச்சிருவார். எல்லாமே அவர் போட்ட கணக்கில் ஒரு பெட்டு கூட நவலாது, தவறாது. முக்கால் சத்தியம் தண்டனைக்குள்ள கணக்கு 2026 கிளியராக உள்ள மாட்டுவான். மாட்டி உட்கார்ந்துருக்கான். அது எப்படிங்கிற கணக்கு அதை பார்ப்பார். விட மாட்டார். இவன் தப்பு செய்வான், எல்லாம் பேப்பரை விடுவான், பூமியை அழிப்பான், அசிங்கம் பண்ணுவான். நான் உட்கார்ந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கணுங்கிற கேள்வி கேட்கார். முக்கால் சத்தியம். எல்லா பத்திரப்பதிவுல இருந்து எல்லா தாசில்தார் விவோ எல்லா அனைத்து இடத்துக்கு சம்மந்தப்பட்டவனு பூரா ஒட்டு மொத்தமாக 2026 மொத்தத்தில் கணக்கு முடிச்சிருவாரு. செயலறைக்கு போயிடுவான். அதுதான் கணக்கு. பத்தியா பார்க்கலையாப்பா? கோர்ட்டு நீதிமன்றம் தான் நிர்வாகம். அரசியல்வாதி பேப்பரை விட்டு எப்படியோ சாப்பிடுங்க ஓடுங்கன்னு விட்டுட்டான். அப்போ தப்பு கணக்கு பூரா குளத்துல ஒட்டி கூட பட்டா போட்டு பவரை போட்டு எல்லாம் அடித்து நாசம் பண்ணி வச்சுருக்கான். விளையும் பூமியில் அது பார்க்கல. இப்போ இந்த செத்த பேய் பேப்பர் லட்சம் கோடியா தமிழ்நாட்டில் எத்தனை கோடி கடன் இருக்குங்க, வாங்கியிருக்காங்க. அப்போ அவனை பிடிக்கணும்ல. அதானி அம்பானி எல்லாம் அவனுக்கு கீழே அவனை அடிக்க 500 பேரை தூக்குவார் தமிழ்நாட்டுக்குள்ளே, தாய் இந்தியா நாட்டுக்குள்ளே. அப்படித்து வெளிநாட்டிலே வாங்கியிருக்கான், எல்லா மாநிலத்திலையும். அப்போ அதையும் பிடிப்பார். பிடிக்கல ஒரு மிதி குண்டோட அரசியல்வாதிய அல்லவும் கணக்கு போட்டாரா? இதுதான் கணக்கு. இப்போ எல்லா வலையில மாட்டுதான். எல்லா நாடு இப்போ வெளியே டெல்லி டு தமிழ்நாடு வரைக்கும் இத்தனை, இந்த மாநிலத்தில் இத்தனை லட்சம் கோடி, இத்தனை லட்சம் கோடி. தமிழ்நாட்டில் குளர் ஊதி கொட்டு மேலே அடிச்சிட்டான். இத்தனை லட்சம் கோடி இருக்குன்னு. இப்போ அடுத்த ஊடால ஒரு மாநிலம் கேரளா, இலங்கை, சுழன் எல்லா நாட்டிலும் இப்படியே வரும். அதான் அவர் சொல்றாருல, இருக்கிற இடம் ஆடை சாப்பாட்டு உணவுக்கு விவசாயம் நான் அழிக்க கொடுக்கல அப்படின்ட்டார். முக்கால் சத்தியம். புரிஞ்சுக்கமா?